இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு நாட்டின் செல்வத்தை உருவாக்குவதும் அதை பாதுகாப்பதும் பின்னர் நீதியுடனும் பொறுப்புடனும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவதுமே சிறந்த அரசின் இலக்கணம் என திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். மக்களின் வரி பணத்தை பாதுகாப்பதும் பொது சொத்துக்களை ஊழலிலிருந்து காப்பதும் அதிகாரத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதும் நல்லாட்சியின் உயிர் நாடியாகும். அந்த உயரிய அரசியல் தத்துவத்தை நடைமுறை ஆட்சியாக மாற்றும் வரலாற்று பயணத்தின் மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள அண்மைய சட்ட மாற்றம் அமைந்துள்ளது. இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் ஒரு வரலாற்று திருப்பு முனை. ஊழல்வாதிகளின் காலம் முடிவுக்கு வருகிறது. இலங்கை அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக வேரூன்றியிருந்த ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பொது சொத்துக்கள் கொள்ளை ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் அரசியல் நம்பிக்கையையும் சீரழித்த முக்கிய காரணிகளாக அமைந்தன. அரசியல் அதிகாரத்தின் பாதுகாப்பில் பல முறைகேடுகள் மறைக்கப்பட்டன. விசாரணைகள் நடைபெற்றும் நீதியின் கதவுகள் திறக்கப்படாத காலங்களும் இருந்தன. ஆனால் இன்று அந்த பழைய அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதே தனது ஆட்சியின் அடிப்படை நோக்கம் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை செயலில் நிரூபித்துள்ளது. முறைமை மாற்றம் என்பது தேர்தல் மேடைகளில் ஒலித்த முழக்கம் மட்டுமல்ல, அது அரசின் நிர்வாக கொள்கையாகவும் சட்ட மாற்றங்களாகவும் பொறுப்பு கூறும் ஆட்சி முறையாகவும் உருவெடுத்து வருவதை பாராளுமன்றத்தின் பொது முயற்சிகள் குழு மற்றும் அரசாங்க கணக்குகள் குழு ஆகியவற்றின் அதிகாரங்களை வலுப்படுத்தியுள்ள அண்மைய தீர்மானம் தெளிவுபடுத்துகிறது. கடந்த காலங்களில் கோப் மற்றும் கோப்பா குழுக்கள் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு பல முக்கிய அறிக்கைகளை சமர்ப்பித்த போதிலும் அவற்றில் பெரும்பாலானவை நடைமுறை சட்ட நடவடிக்கைகளாக மாறாமல் பாராளுமன்ற ஆவணங்களாகவே முடங்கி கிடந்தன. பொது பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்குள்ளான பலர் அரசியல் செல்வாக்கின் பாதுகாப்பில் தப்பித்து சென்றனர். இதனால் மக்களிடையே கண்காணிப்பு அமைப்புகள் மீதான நம்பிக்கையே கேள்விக்குறியாக மாறியது. அந்த நிலையை மாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக 2026 ஜூலை 21 நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட திருத்தத்தின் மூலம் பாராளுமன்ற நிலையற் கட்டளைகள் 119 4 மற்றும் 120 4 புதிய வலிமையை பெற்றுள்ளன. இனி கோப் மற்றும் கோப்பா குழுக்கள் விசாரணைகளில் கண்டறியும் முறைகேடுகள் வெறும் அறிக்கைகளாக முடிவடையாது. அவை நேரடியாக சட்டமா அதிபர் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு ஆகியவற்றிற்கு அனுப்பப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கான அடித்தளமாக அமையும். இதன் மூலம் பாராளுமன்ற கண்காணிப்புக்கும் சட்ட அமலாக்கத்திற்கும் இடையே இதுவரை இல்லாத வலுவான இணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் உறுதியான அரசியல் விருப்பத்தின் கீழ் டாக்டர் நிஷாந்த சமரவீர தலைமையிலான கோப் குழு ஏற்கனவே பல முக்கிய அரச நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான அறிக்கைகளை சட்ட நடவடிக்கைகளுக்காக தயார்படுத்தியுள்ளது. லங்கா சத்தோச, தேசிய சேமிப்பு வங்கி, தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்பான 8 அறிக்கைகள் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ளன. அதேவேளை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மின்சார வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பான முறைகேடுகளை ஆராய்ந்த கோப்பா அறிக்கையும் சட்டமா அதிபரின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சட்ட மாற்றத்தின் உண்மையான முக்கியத்துவம் குற்றவாளிகளை தண்டிப்பதில் மட்டுமில்லை, எதிர்கால ஊழல்களை தடுக்கக்கூடிய ஒரு புதிய நிர்வாக கலாசாரத்தை உருவாக்குவதிலேயே இருக்கிறது. இனி பொது பணத்தை கையாளும் ஒவ்வொரு அதிகாரியும் அரச நிறுவனங்களின் ஒவ்வொரு தலைவரும் தங்களது ஒவ்வொரு முடிவும் சட்டத்தின் முன் ஆய்வுக்குட்படும் என்பதை உணர்ந்தே செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. அரசியல் பாதுகாப்பு என்ற போர்வைக்குள் மறைந்து தப்பித்து செல்லும் காலம் முடிவடைய வேண்டும் என்ற தெளிவான செய்தியையே இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகிறது. ஊழலை ஒழிப்பது என்பது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கோஷம் மட்டுமல்ல, அது ஆட்சியின் அடிப்படை பண்பாக மாறியிருப்பதை இந்த நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன.
பொருளாதார மீட்சியை நோக்கி பயணிக்கும் இலங்கைக்கு வெளிப்படைத்தன்மை, நிதி ஒழுக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவை தவிர்க்க முடியாத அடித்தளங்கள் என்பதை இந்த அரசாங்கம் வலியுறுத்துகிறது. மக்களின் ஒவ்வொரு வரி பணமும் மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஜனநாயக கொள்கையை நடைமுறையில் உறுதிப்படுத்தும் முயற்சியாக இந்த மாற்றம் வரலாற்றில் நினைவு கூறப்படும். நீண்டகாலமாக இந்த நாட்டின் நிர்வாக அமைப்பை அரித்து தின்ற ஊழல் என்ற நோய்க்கு எதிராக இன்று சட்டத்தின் கரங்கள் வலுப்பெற்று செயல்பட தொடங்கியுள்ளன. கொள்ளையடிக்கப்பட்ட பொது சொத்துக்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் உறுதியும் இனி வெறும் அரசியல் வாக்குறுதிகளாக அல்லாமல் செயற்பாட்டு உண்மைகளாக மாற வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்புக்கு இந்த நடவடிக்கை புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. திருவள்ளுவர் கூறிய இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற நல்லாட்சியின் மாபெரும் லட்சியம் வெறும் இலக்கிய சிந்தனையாக இல்லாமல் நடைமுறை அரசியல் செயற்பாடாக மாறும் பாதையில் இலங்கை இன்று ஒரு முக்கியமான அடியை எடுத்து வைத்துள்ளது. மக்களின் செல்வத்தை உருவாக்கி அதை நேர்மையுடன் பாதுகாத்து நீதியுடனும் வெளிப்படை தன்மையுடனும் மக்களுக்கே மீண்டும் வழங்கும் ஆட்சியே உண்மையான நல்லாட்சி என்பதை இந்த வரலாற்று சட்ட மாற்றம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. வளமான, ஊழலற்ற, பொறுப்பு கூறும் மற்றும் நீதிமிக்க இலங்கையை உருவாக்கும் பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த மாற்றங்கள் வரலாற்றில் அழியாத முத்திரையாக நிலைத்திருக்கும்.